தலைவர் அனிருத் வேற லெவல் இருந்திருக்காரு. அனிருத் தாங்க ஹீரோ, தலைவர்லாம் ஒண்ணும் கிடையாது போங்க. அவர் சும்மா நடந்துட்டு தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவர் சிகரெட் தான் போட்டுட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் சிகரெட்டே போட்டு கிடக்கட்டும், வேற எதுவும் பண்ணணும். அனிருத் வேற லெவல். நான் பீடி குடிக்க வந்தாங்க. இதுதான் சினிமா. 3000 கோடி போயிட்டு இருக்காங்க. 1000 கோடி எங்கேயோ போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பெருசாக எதுவும் கிடைக்கல அவ்வளோ. ஆமாம், பெருசாக எதுவுமே கிடையாது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருக்கும், மற்றபடி படம் சுமார் தான். அதுக்காக வரலாம். லோக்கி ஃபேன்ஸ் யாரும் வராதிங்க, நல்லா இல்லை அவ்வளோ. ஓரளவுக்கு லாஸ்ட் ஹாஃப் அன் மட்டும் நல்லா இருந்துச்சு. படத்தில் எல்லாம் லேகு தூக்கம் வந்துச்சு. சொல்றா என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்த்தீங்க, அது இல்லாமல் போயிடுச்சு? நல்ல ஸ்டோரி எதிர்பார்த்தோம், ஃப்ளாஷ்பேக் எதுவுமே கிடைக்கல, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. எண்டிங் ஆல்சோ ரொம்ப வீக்காக எண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே படம் வந்து எங்கேயோ நல்லா கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். லாஸ்ட் 20 மினிட்ஸ் எடுத்து போன மாதிரி வந்து சூப்பராக எண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா ரொம்ப சுமாராக ரொட்டீனாக எண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஸ்டார் காஸ்ட் யூஸே பண்ணல. உபேந்திரா அவங்களாம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இருப்பாங்க. ஆமீர் கான், உபேந்திராலாம் சும்மா இது வந்து எல்லாம் மார்க்கெட்டிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரஜினிக்காக ஒரு வாட்டி ஆச்சு பார்க்கலாம். ஓகே தான், அவ்வளோதானா? அவ்வளோதான். என்ன பெருசாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லையா? இல்லை. ஏன், என்னாச்சு? என்ன எக்ஸ்பெக்ட்? ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஒரு ஹைப் ஓவராக இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி? ஓகே, ஆவரேஜ் தான் இருந்துச்சு. என்ன ஆக்சுவலி மிஸ் ஆகிடுச்சு தலைவர் படத்தில்? தலைவர் படத்தில் என்ன எப்படி சூப்பரா எடுக்கணும், நல்லா இருக்கு. படம் மாசா இருக்குண்ணே. லொகேஷன் நம்பி வந்தா ரிக்ரெட்டே பண்ண வேண்டாம், வச்சு தரமா எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து மிக்சட் ரிவ்யூ கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி வந்து படம் இதுவா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா இருக்கு. அவனுங்களாம் 1980 பிறந்தவங்க. இப்போல சீசன் தகுந்த மாதிரி அவங்களுக்குலாம் பார்க்க தெரியல. இப்போல ட்ரெண்டுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்ல கொஞ்சம் மிக்சடா சொல்றாங்களே. இல்ல மிக்சர் நல்லா இருக்கு. ஓகே தான். நான் தளபதி ஃபேனு, நல்லா தான் இருக்கான். லியோவுமே அப்படிதான் மிக்சட் ரிவ்யூவா தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நல்ல மூவி தான் அது. இல்ல நல்லா தான் இருக்கு படம். கூலி நல்லா தான் இருக்கு. கம்பேர்ல லியோக்கும் இதுக்கும் அப்படினா அதெல்லாம் தெரியல ப்ரோ. இந்த படம் நல்லா இருக்கு. இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், நல்லா இருக்கு. ஆனா இந்த விஷயம் நல்லா பண்ணிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் நல்லா காமிச்சிருக்காங்க. எப்பவுமே செம்மையா இருக்கு. நிறைய ஸ்டார் காஸ்ட் பண்ணிருந்தாங்க. எல்லாருமே கரெக்டா இருந்துச்சு. எல்லாரும் படம் வந்து கமர்ஷியலான படம். லோக்கி படம் மாதிரி இல்லை. பட் பேன் இண்டியா படம் வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. லோக்கி படத்துல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம். வச்சு பண்ணிருக்காரு. எல்லா விஷயங்கள் வந்து மாற்றங்கள் பண்ணிருக்காரு. இவர் சொல்லுவார். லோக்கி இல்லாம எப்படி பண்ணிருக்காரு? புரியல ப்ரோ. இது நெல்சன் படம் மாதிரி இருக்கு. லோக்கி படம் மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. ஜெயிலர் மாதிரி இருந்துச்சு. ஜெயிலர் மாதிரியே இருந்துச்சு. இன்னும் இந்த கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம் நாங்கள் எதிர்பார்க்க ரொம்ப. அப்படின்னா என்ன விஷயம் பெட்டர் பண்ணிருக்கோம்? விக்ரம் மாதிரி எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்து. இது கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்து, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்து. அப்புறம் வந்து அனி மியூசிக் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் இல்லாமல் இன்னைக்கு கேமியோ கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். கேமியோ கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். சர்ப்ரைசிங் எதனா வச்சிருக்காரா நீங்கள்? சர்ப்ரைசிங்னா அவங்க தயால் கூட ஒரு போலீஸ் ஒரு பொண்ணு நடிச்சிருந்து, அது சூப்பராக நடிச்சிருந்து. அதோட போர்ஷன்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது டைலாக், அது ஆக்டிங்லாம் சூப்பர் இருந்துச்சு. டைம் வச்சுக்கலாம் பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்ச ஒன் டைப்பில் வச்சுருக்கேன். விக்ரமோட இல்லை, விக்ரம் லியோவோட கம்பேர் பண்ணும்போது அது இது வந்து ஆவரேஜாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஐடி 2 பார்க்கலாம். இதில் போய் பார்க்கலாம். ஆக்சுவலி கேம் ஃபார் சூப்பர் ஸ்டார், ஃபால் ஃபார் நாகார்ஜுன். தட்ஸ் இட். நாகார்ஜுன் ஆக்சுவலி அவரோட ரோல் செம்மையாக பண்ணியிருந்தாரு. சீரியஸ்லி வேற லெவலில் இருந்துச்சு. அவருக்கு கொடுத்த அந்த லுக் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. படம் ஓவராலாக லைக் ஒரு பேன் இண்டியா ஒரு காம்போஸ் செம்மையாக இருந்துச்சு. ட்விஸ்டர்ஸ்லாம் வந்து லைக் ஓ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. சீரியஸ்லி அந்த மாதிரி லைக் அந்த ஃபீல் கொடுக்கல. ஜெயிலர் மூவி பார்த்தா வந்து எங்களுக்கு ஃபீல் கொடுக்கல. பார்த்த வரைக்கும் செம்மையா இருந்துச்சு. லைக் ஃபுல்லா லைக் வந்து சீட்ல உட்கார முடியல, நல்லா கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ரஜினியோட ரெட்ரோ லுக்கு தான் வேற லெவல்ல இருந்துச்சு. அவ்வளோதான், செம்மையா இருந்துச்சு. ஓகே, 1-2 சீன்ஸ் ஹைலைட்டா சொல்ல மாதிரி படம் ஃபுல்லாவே ஹைலைட் தான் ப்ரோ. ரஜினி தான் ஃபுல்லா படம் முழுக்க, எல்லாருமே ஹைலைட். உபேந்திரா ஹைலைட்டு, சோபின், அமீர் கான் எல்லாருமே ஹைலைட். படம் முழுக்க மிரட்டி விட்டாங்க. முன்னாடி நம்ம ஜெயிலர்ல ஒரு மலையாள ஆக்டர் பார்த்திருப்போம். ஆமா, நல்லா வந்து சோபின் எப்படி பண்ணாரு? சோபின் தெரிய விட்டார் ப்ரோ. அவர் லோக்கலா செம்மையா நடிச்சாப்புல. கடைசி வரைக்கும் எவ்வளவு அடிச்சாலும் வந்துகிட்டே இருந்தாப்புல. கடைசி வரைக்கும் அப்படியே புடிச்சிட்டாங்க. அது செம்மையா இருந்தது ப்ரோ. அது சுதியாசன் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரஜினி ஆனா எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டாப்புல படம் முழுக்க.
ரஜினி தான், தலைவன் தான். தலைவர் ஷோ தான் ஃபுல்லாகவே. தலைவர் ஷோ என்னன்னா, நெக்ஸ்ட் ஷௌபின் ஷாஹிர் படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஸ்ருதிஹாசன் கிடையாது, இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் சரியான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னு படத்தை பார்த்துங்க. ஆனால் அந்த சைஃபை அதுக்கப்புறம் அந்த மற்ற கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ கேங்ஸ்டர் ஃபிலிம்க்கு என்ன இருக்குமோ அதை மட்டும் எதிர்பார்த்து வாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் எல்லா படத்தும் செகண்ட் ஹாஃப் தான் மைனஸாக இருக்கும். இந்த படம் எக்ஸாக்ட் ஆப்போசிட், செகண்ட் ஹாஃப் தான் ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் செகண்ட் ஹாஃபை மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்னா சைஃபை எல்லாம் கிடையாது, எல்லாம் கேங்ஸ்டர் படம் தான். அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம மாஸ் எலிவேஷன் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் நாட் பெஸ்ட் ஆஃப் லோக்கி. லோக்கி வந்து ஒன்றும் நிறைய நல்ல படம்லாம் பண்ணியிருக்காரு. ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிறதுனால இது அவ்வளோவா செட் ஆகலை. பட் ஓகே, பட் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அனிருத் எப்பவுமே பக்காவாக பண்ணுறாரு, மாசாக இருந்துச்சு. கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுட்டு வந்துட்டீங்களோ? ஆமாம், ஆக்சுவலி எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே வச்சுட்டு வந்தோம். பட் அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜாக இருந்துச்சு. அப்புறம் இந்த அனிருத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் ரைட்டர் ஹைசன்பர்க்னு ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. அது வந்து நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னா, லோகேஷ் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, அது வந்து அன்னிக்கும் தெரியாது, அன்னிக்கு நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஹைசன்பர்க்கை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெல்சன் ஏன் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா கோலமாவு கோகிலா பண்ணும் போதே பார்த்துட்டுனா அப்போ வந்து ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க. அப்போ அனி நெல்சன் எல்லாம் சேர்ந்து தான் பார்த்துட்டுனா அது வந்து பேக் 2016. இப்போ கூட யூடியூப் எடுத்து பார்த்தா இருக்கும். ஸோ வந்து ஹைசன்பர்க் வந்து அனி இல்லைன்னு வந்து இதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ அது யார் இருக்குன்னு தெரில. அண்டு படம் வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு செம்ம செலிப்ரேஷனாக இருக்குது. பட் ஆக்சுவலாக ஒரு கிரிட்டிக்ஸ் படி நம்ம வீட்டிலலாம் பார்த்தோன்னா நாட் பெஸ்ட் ஆஃப் லோக்கி. அதான் விஷயம். படம் என்னென்னமோ நடந்துச்சு, ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டார்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கரெக்டாக இருந்துச்சு ஸ்டோரி லைன் எல்லாமே. ஸ்டோரி லைனு அப்படி இப்படி தான் இருந்துச்சு. கதை நல்லா தான் இருந்துச்சு. லைக் என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான். அது நீ கதை ஒழுங்கா பார்க்கல. லைக் கதை வந்துட்டு அந்த லோகேஷ் சொன்ன மாதிரி தான். இன்டர்வெல்ல வந்துட்டு ஒரு ஹைப்பான சீனு, ஸ்டார்டிங் ஒரு ஹைப்பான சீனு, எண்டிங்கில் ஒரு ஹைப்பான சீனு, நடுவில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரஜினிக்குன்னு எடுத்த படம் மாதிரி. இந்த படம் வந்து தியேட்டர் வந்துட்டு ஜாலியாக பண்ணணும், அவ்வளோதான். வீட்டில் பார்த்தோன்னா அவ்வளோனா இருக்காது. தியேட்டர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடணும், அவ்வளோதான். ஜெயிலர் அளவுக்கு இல்லை. இப்போ ஜெயிலரில் நிறைய காஸ்டிங் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி தான் படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைப் இல்லை. அமீர் கான் வர்றதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படின்னா அந்த ரோலெக்ஸ் அளவுக்கு இருந்திருக்கும். அமீர் கான் வர்றதை சொன்னதுனால பிரவீனுக்கு படம் பிடிக்கல. என்ன ப்ரோ கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இல்லை நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி 3 மணி நேரம் நல்லா தான் ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக என்ஜாய்மெண்ட். பார்க்கலாம். மோனிகா அவரை கேளுங்க. மோனிகா பத்தி சொல்லணுமா? டான்ஸ் தான் அப்படியே இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எந்த சீன் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சீன் இன்னும் மண்டையிலே ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி? கிளைமேக்ஸ் தானா? கிளைமேக்ஸ் அது பாட்டு, மோனிகா பாட்டு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மோனிகா பூஜா கிட்டே சட்டை ஊத்தி சவுட் ஷோ ஹவுஸ் சூப்பரா பண்ணியிருந்தாருண்ணா, சொல்லவே தேவையில்ல. செம்மையா பண்ணியிருந்தாரு, அடிச்சு கிரிச்சிருந்தாரு, செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அதான் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் நல்லா, என்ஜாய்மெண்ட் ஃபுல்லு ஒரு நல்ல ஃபன். இது எல்லாமே இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா எடுத்து பண்ணாங்க. லியோவோட பெட்டரா இருந்துச்சு, அவ்வளவுதான். லியோட பெட்டரா இருந்துச்சு. ஆமா, லியோ அளவுக்கு சொதப்பல, ஆனா நல்லா இருந்துச்சு. லியோ மாதிரி ஃபிளாஷ்பேக் சொதப்பல. ஃபிளாஷ்பேக் மாஸ் இங்க என்ன ப்ரோ சொல்றாங்க? லியோ நல்லா இது பண்றோம். லியோ ப்ரோ அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க. லியோ அவ்வளவுதான். சரி, லியோவா வந்து இதுவா கூலியா? பாபா லியோ தான் ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, பார்க்கலாம். ஃபைட் ரொம்ப அதிகமாக இருக்குமே ஃபீல் ஆகுது. லோகேஷ் படம் மாதிரி, ரஜினி சார் படம் மாதிரி. லோகேஷ் சார் படம் மாதிரி தான் இருக்குது. பட் விக்ரமில் கொஞ்சம் வந்து லேயராக போகும். இதில் வந்து கொஞ்சம் அந்த லேயர் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது. தலைவர் ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரஜினி சார் படம்னாலே ரொம்ப ஸ்பீடாக நம்ம பார்த்து பழகிட்டோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் பிக்கப் ஆகும் நான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் இங்கே எல்சிக்கும் அதுக்கு ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து புது இதுதான், ஜானர் தான். பிஜிஎம்எல் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி ஸ்டோரி லைன் வந்து என்னதான் ஆக்சுவலி ப்ரெடிக்டபிள் தான், புதுசாலாம் இல்லை, ப்ரெடிக்டபிள் தான். அது நீங்கள் நார்மலாகவே பல இன்டர்வியூஸ்லேயே சொல்லிட்டாங்க, பாதிக்கிட்ட ஸ்டோரி அதிலே வந்துருச்சு. இது ஓகே, ஒரு 5க்கு ஒரு 3 தரலாம்.
ஓகே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மேபி அது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸ்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட மூவிஸ் எல்லாமே ஒரு நார்மல் ஸ்டோரி லைன்லேயே வந்து ட்ராவல் வருது, ஒரு ஸ்டோரியில் எடுத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, வேற என்ன சுற்றி ஒரே கதை எடுக்க முடியும், வேற கதை எதுவும் எடுக்க முடியாது. நம்ம ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு மாற்றி பண்ணுறோம் தான் இருக்குது. அது ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்பலாம் வந்து ஆஹா ஓஹோலாம் இல்லை, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அந்த கைதி லியோ அந்த கேட்டகரிலாம் போக முடியாது, கூலி வந்து கொஞ்சம் ஓகே. இப்போ எப்படியும் ஒரு 5 நாளைக்கு எந்த படமும் இல்லை, இப்போ இது ஒன்று தான், நல்லா ஓடுறோம், கிடச்சிரும். வேற ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. 2 லைன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு, அதோட நல்லா இருந்துச்சு. இன்னும் ஏதாவது ஒரு சீன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி எதனா ஒரு சீன் ஃபிளாஷ்பேக் சீன் எப்படி இருந்தார் விண்டேஜ் ரஜினி சார்? இல்லை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் ரஜினி ஃபேன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய படங்கள் ரஜினி சார் படங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த படம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ வந்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்ல படம், நல்லா இருந்துச்சு. பஞ்ச்டேலாக யாரா பேசுறாரா? இல்லை அவ்வளோ இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல இருக்கு. இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 50 கிலோ வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஹைப் படத்துக்கு. செம ஹைப், சூறையா இருந்துச்சு. சூறையா இருந்துச்சு. ஓகே, ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சா படம்? ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. தங்க செயினே வந்து போச்சுன்னா பாத்துக்கிறேன் எவ்வளவு தூரம் வைப் பண்ணிருப்போம்னு. மாசம் தான், மஜா தான். இப்போ நிறைய ஸ்டார் காஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே கரெக்டான ப்ரோ. லாஸ்ட் என்ட்ரி கிளைமேக்ஸ்ல அமீர் கான் வந்தாப்ல தெரியுமா? அதெல்லாம் ப்ரோ படம் என்ஜாய் பண்ணீங்க? பக்கா செம்மையாக இருக்கு ப்ரோ. ரஜினி பயங்கரமாக இருக்கு படம். தாராளமாக வந்து பார்க்கலாம். பியூர் ரஜினி ஃபேன்ஸ்லாம் செம்ம கோஷாக இருக்கும் படம். வேற மாதிரி எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன கூஸ் பம்ப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். தியேட்டரில் போய் பாருங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் சினிமா, இதான் தலைவர், இதான் தலைவர். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் வந்து பாருங்க, மாசு. 3 மணி நேரம் டியூரேஷன் ப்ரோ ப்ரோ படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் நல்லா வேற லெவல் ப்ரோ. மூவி ஒவ்வொரு சீனும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அப்பெல்லாம் ஒரு சீனும் இல்லை ப்ரோ, எல்லா சீனும் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பாருங்க, எல்லாம் மறக்காம, அது இன்னும் வேற லெவலில் இருக்கு. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயம் நல்லா ரஜினி நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டைலாக மாசா சூப்பர். லோகேஷ் முன்னாடி படம்லாம் பார்த்துருக்கீங்க? லோகேஷோட மூவிலாம் அந்த மூவி மாதிரி தான் இது இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.